வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசான் சம்மன் நிதி யோஜனாவில இருந்து இது வரைக்குமே 21 தவணை பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நேரடியா வங்கி கணக்குல வரவு வச்சிருக்காங்க. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது 22வது தவணை. சோ இது எப்ப வரும், சோ எந்தெந்த விவசாயிகளுக்கெல்லாம் இந்த தவணை தொகை கிடைக்கும்ன்றதான் இந்த காலையில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து 22வது தவணை ஏன் டிலே ஆகுது, எப்ப கிடைக்கும்ன்ற தகவலை நீங்க நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க. அதற்கான வீடியோ தான் இது. சோ இந்த அமௌண்ட் ஆனது பாத்தீங்கன்னா ஜனவரி மாதமே வர வேண்டியது. சோ ஜனவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் பட்டதால இந்த பேமெண்ட் பாத்தீங்கன்னா தள்ளி போயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா கடைசி வாரத்துல இந்த அமௌண்ட் ஆனது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கவர்மெண்டே பாத்தீங்கன்னா தெளிவா அறிக்கை விட்டுருக்காங்க. சோ கண்டிப்பா விவசாயிகள் எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் ஆனது வரும். சோ இந்த PM கிசான் திட்டத்துல இது வரைக்குமே எவ்வளவு விவசாயிகள் பயன்பெற்று இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய அளவிலான புள்ளி விவரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமாவே இதன் மூலமா பயன்பெற்ற விவசாயிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 கோடிக்கும் மேல பாத்தீங்கன்னா விவசாயிகள் இருக்காங்க. இது வரைக்குமே எவ்வளவு அமௌண்ட் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.88 லட்சம் கோடி பிளஸ் விவசாயிகளுக்கு இந்த அமௌண்ட் ஆனது வழங்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்குமே 21 தவணை கொடுத்திருக்காங்க. 21வது தவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 2025ஆம் ஆண்டு கொடுத்திருந்தாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா 26ஆம் ஆண்டு இதற்கான தவணை தொகையானது 22வது தவணை. அதற்கான தவணை பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தவணை தொகையானது ஆண்டிற்கு 6000 ரூபாயும் 3 தவணையாக பிரிச்சு மக்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்துல 3 முறையாக 2000 செலுத்திக்கிட்டு வராங்க. நிறைய வீடியோல பார்த்திருப்பீங்க இந்த PM கிசான் தவணை தொகை 2000 4000 உயரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது முற்றிலும் பொய். அதை நீங்க நம்பாதீங்க. அது பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியா பாத்தீங்கன்னா சில கட்சிகள் பாத்தீங்கன்னா இப்ப அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லோக்சபா தேர்தலில் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா இந்த 2000 கூட மேலும் 2000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. விவசாயிகள் யாரும் நீங்க வரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் ஆனது 2000 ரூபாய் தான் வரும், 4000 ரூபாய் வராது. சோ நீங்க ஒருவேளை ஜெயிச்சு வர அரசியல்வாதிகள் கொடுத்தாங்கன்னா 4000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீண்ட காத்திருப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 22வது தவணை பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அவளோட எதிர்பார்த்திருக்கீங்க. சோ எப்போ வரும் சொல்லிட்டு அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கமே அறிவிச்சிருக்காங்க. எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி கடைசி வாரத்துல கண்டிப்பா இந்த அமௌண்ட் ஆனது விவசாயிகளின் வங்கி கணக்குல டைரக்டா வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுங்க. ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஐடியில ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படி சொல்லிட்டு பாத்துக்கோங்க. 21வது தவணை பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. சோ அந்த விவசாயிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எரர்களை நீங்க சரி செஞ்சு இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப போடக்கூடிய தவணையோட சேர்த்து உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பணம் எப்போது வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 15 வரைக்குமே எதிர்பார்த்த நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா இருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி 24. சோ இந்த மாதத்துல பிப்ரவரி 28க்குள்ள பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆனது வரும் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சோ அதுக்கு மேல போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மார்ச் மாதத்துல முதல் வாரத்திலே பாத்தீங்கன்னா வரவு வச்சிருவாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஏன் இந்த டிலே நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் எண்டுக்கான வருமான வரிக்காக பாத்தீங்கன்னா இந்த டிலே நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த அமௌண்ட் ஆனது சீக்கிரமாக வந்து சேரும் விவசாயிகளுக்கு எல்லாருமே காத்துட்டு இருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிப்ரவரி 28க்குள்ள பாத்தீங்கன்னா உங்க கணக்குல வரவு வச்சிருவாங்க. சோ எந்த ஒரு வருத்தமும் படாதீங்க. கண்டிப்பா வந்துடும். இந்த PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து வரக்கூடிய 2000 எந்த தங்கு தடையின்றி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா EKYC அப்டேட் பண்ணிருக்கணும். அது எப்படி EKYC அப்டேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா
உங்களோட கூகுள் குரோம்ல அபிஷியலா பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனான்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல போங்க. அதுல பாத்தீங்கன்னா இகேஒய்சின்னு இருக்கும். இகேஒய்சி கிளிக் பண்ண உடனே என்டர் யுவர் ஆதார் நம்பர்னு கேட்கும். உங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து என்டர் யுவர் ஓடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல நீங்க போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இகேஒய்சி கம்ப்ளீட் அண்ட் சக்சஸ்ஃபுல்னு வரும். சோ இந்த மாதிரி கிரீன் கலர்ல வந்தா மட்டும்தான் இந்த 22வது தவணை தொகையானது உங்க அமௌண்ட்ல வந்து சேரும். அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகளோட ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா லேண்ட் ஸ்டீடிங்னு இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா இது விவசாய நிலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விஓட ஒரு அடங்கல் சைன் வாங்கி எடுத்துட்டு போய் உங்க லோக்கல் இருக்க அக்ரி ஆபீசர்கிட்ட கொடுத்து இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் வரக்கூடிய 22வது தவணை வரும். ஸோ இந்த 2 பிரச்சனையும் நீங்க சரி செய்யுங்க. உங்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா தாராளமா உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்து சேரும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோக்கு நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு எந்த வீடியோ தேவை அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோவை கிரியேட் பண்ணி போடுவேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், சட்டா. எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.